ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்ன்ட்டா, இதில வந்து ஒரு ஜாயிண்ட் ஒன்று இருக்கு. அப்ப இத வந்துட்டு நாங்க எப்படி வந்துட்டு SolidWorkல வந்துட்டு டிசைன் பண்ணி எடுக்கிறேன்றத பத்தி பார்ப்போம். ஓகே. நீங்க SolidWorக்க ஆன் பண்ணின உடனே இப்படி ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில ஃபைல்ஸ், நியூவா குடுத்தீங்கன்னா இப்படி வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகே. இதில பார்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்தா, ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அங்க ரோ பண்ற பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இது வந்துட்டு டாப் வியூ, அதாவது மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றது. இது வந்துட்டு சைட் வியூ, அதாவது ஃப்ரண்ட் வியூ. இந்த பக்கம் இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றது. இது வந்து சைட் வியூ, இந்த பக்கம் இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றது. ஓகே. நாங்கள் ஃபஸ்ட்டாக எதை வந்து கிரோம்னா இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ, அதாவது இந்த வியூ இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த வியூ வந்துட்டு கீறணும். அந்த வியூவை கீறதுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக என்ன செய்யணும்னா ஃப்ரண்ட் பிளேனில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்கெட்சை கிளிக் பண்ணோடனே வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரண்ட் பிளேன் வந்துட்டு உருவாகிடும். ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஓகே, ஒரு ஸ்கொயர் வந்து இருக்குது. இந்த ஸ்கொயரை வந்துட்டு ஃபஸ்ட்டாக கீறுவோம். அதில் வந்துட்டு ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது சென்டர் ரெக்டாங்கிள். ஓகே, சென்டர் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு, ஓகே சென்டர் ரெக்டாங்கிள். ஓகே, அதில் மையத்திலிருந்து இப்படி எழுதிங்கன்னா ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் வந்துட்டு உருவாகும். ஓகே, அதுக்கு வந்துட்டு இப்போ டைமென்ஷன் கொடுக்கணும், அதாவது அதோட நீளம் அகலம் கொடுக்கணும். ஓகே, நீளம் வந்துட்டு 125 125. ஓகே, இதில் அகலம் எப்படி பார்ப்பீங்கன்னா இந்த அகலம், அதாவது இந்த சைட் வியூன்னு பார்க்கும்போது இந்த உயரத்தை பார்த்தீங்கன்னா இந்த உயரம் வந்துட்டு 50. ஓகே 50. ஓகே, இப்போ வந்து ஸ்கொயர் கிரியாச்சு. இந்த ஸ்கொயர்ன்ட்ட இந்த பக்கத்தில் இருக்க மையத்திலேருந்து ஒரு அரை வட்டமும் ஒரு சின்ன வட்டமும் வந்து இருக்குது. ஓகே, அப்படின்னா சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் இருக்கு. நீங்கள் இந்த லைன் அப்படியே வந்துட்டு அரைக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மையம் வந்துட்டு அதில் ஒரு yellow கலரில் தெரியும். ஓகே, அந்த மையத்திலிருந்து நீங்கள் வந்துட்டு அரை வட்டத்தை வரையலாம். அதே மாதிரி உள்ள ஒரு சின்ன வட்டமும் அந்த மையத்திலேருந்து ஓகே. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த சின்ன வட்டத்தின் விட்டம் பார்த்தீங்கன்னா 20. ஓகே, பெரிய வட்டத்தின் ஆரம் 25. ஓகே, அப்போ விட்டம் வந்துட்டு 50. ஓகே, அது 50 தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பாதி வட்டம் தான். அப்போ மிச்ச வட்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வந்துட்டு கட் பண்ணுவோம். அதாவது ட்ரிம்மை கொடுத்துட்டு ட்ரிம்மில் இந்த பாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை தேவையில்லாத பாட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு செலக்ட். ஓகே, இந்த லைனும் வந்துட்டு எங்களுக்கு தேவையில்லை. இதை வந்துட்டு ஜியோமெட்ரியாக மாற்றி விடுவோம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஜியோமெட்ரியாக மாறிடும். ஓகே, இப்போ வந்துட்டு கிரியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம், அதாவது அடிப்பக்கம், அதாவது இந்த பக்கத்தில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஒரு பார்ட் வந்துட்டு கட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ இந்த ரெக்டாங்கிளும் வந்துட்டு எங்களுக்கு கீறி அதை வந்துட்டு வெட்டி எடுக்கணும். ஓகே, அப்போ இந்த கீழ்ப்பக்கத்தால் ரெக்டாங்கிள் கீறணும். அப்போ இதில் ரெக்டாங்கிளில் ட்ராப் டவுன் மெனுவில் நீங்கள் வந்துட்டு கோனர் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுங்கள். கோனர் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணால் என்ன நல்லமுண்டா, நாங்கள் இந்த லைனில் வச்சுட்டு அந்த இழுத்துட்டு லைனில் வச்சுட்டு கீறிட்டு போனால் அந்த லைனில் இருந்து ரெக்டாங்கிள் வந்துட்டு உருவாகும். ஓகே, இப்போ இந்த ரெக்டாங்கிளோட நீளம் வந்துட்டு 50. ஓகே, இந்த அதாவது ஓகே, இதில் நடுப்பகுதி எங்களுக்கு தேவையில்லை. இந்த ரோயிங் இந்த பகுதி எங்களுக்கு தேவையில்லை. அப்போ வந்துட்டு அதை வந்து ட்ரிம் பண்ணி விடுவோம். ட்ரிம் பண்ணியாச்சு. ஓகே. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பகுதி வந்துட்டு எங்களுக்கு தெரியும் 15. அதே மாதிரி இதுவும் 15. ஓகே, இப்போ வந்து இது கிரியாச்சு. ஓகே. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். அதாவது இது இந்த அகலம் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் ஆகியிருக்கேன். ஓகே, அது வந்துட்டு 50. ஓகே, அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கிளிக் பண்ணிவிட்டு 50. ஓகே, தென் ஓகே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அதாவது ஃப்ரண்ட் வியூவிலேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகி அதாவது 50 வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ, அதாவது டாப் வியூன்னா இந்த பக்கம், இதில் இந்த பக்கம், இதில் இங்கே. ஓகே, இந்த பக்கம் இருந்து நாங்கள் ரோ பண்ணி தேவையில்லாத பகுதியில் வந்து கட் பண்ணி விடணும். ஓகே, அப்போ டாப் வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு டாப் வியூவில் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கெட்சை கொடுத்தீங்கன்னா அப்போது டாப் வியூவில் வந்துட்டு எங்களுக்கு கீறுற மாதிரி ரெடி ஆயிடும்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு ஒரு அரைவட்ட ஷேப்ல வந்துட்டு மிச்சத்த வெட்டி எடுக்கணும். அதே மாரி இதில ஒரு ஹோல் இருக்கு. அதே மாரி இந்த ஒரு ரெக்டாங்கிள் பகுதிய வந்துட்டு நாங்க வெட்டி எடுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டா வந்துட்டு இந்த அரைவட்டத்த வந்து மிச்சத்த வந்து எப்படி அந்த வெட்டி எடுக்கிறதுக்கு எப்படி பண்றோம்னு பார்ப்போம். ஓகே. அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டா சென்டர் லைன்ல கிளிக் பண்ணிட்டு, இது இந்த மையத்தில இருந்து ஒரு லைன் உண்டு. ஓகே. இது எதுக்குன்னா, இந்த வட்டத்தில மையத்த கண்டுபிடிக்கிறது. அப்போ ഇതിൻ്റെ ആരം വന്നിട്ട് എവിടെണ്ടാ 25. ஓகே. இப்போ வந்து இந்த வட்டத்தில் மையம் கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே. இப்போ வந்துட்டு பாதி வட்டமும் ஒரு சின்ன வட்டமும். ஓகே. சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன சர்க்கிள். ஓகே. இப்போ வந்துட்டு ஸ்மார்ட் டைமென்ஷனை கிளிக் பண்ணுது. இந்த சின்ன வட்டத்தின் விட்டம் வந்துட்டு 20. பெரிய வட்டம் வந்துட்டு 50. அது அப்படி இருக்கு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. இதில் வந்துட்டு பாதி வட்டம் தான் எங்களுக்கு தேவை. அப்போ வந்துட்டு எங்களுக்கு சென்டர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. இந்த சென்டர் லைன் எதுக்குன்னா பாதி வட்டத்தை நாங்கள் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே. இப்போ ரிமூவ் பண்ணி நம்மள்ட்ட பாதி வட்டத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே. எங்களுக்கு வந்துட்டு இந்த பகுதி தான் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஓகே. அப்படின்னா லைனை கிளிக் பண்ணிவிட்டு லைன்லேருந்து இந்த கோணருக்கு, இந்த கோணர்லேருந்து இந்த கோணருக்கு வந்து இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகே. ஓகே. இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி செலக்ட். ஓகே. எங்களுக்கு இது வந்து இல்லை. இந்த லைனையும் கட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கத்தால், அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு ரெக்டாங்கிள், இந்த பகுதியும் எங்களுக்கு, அதாவது இந்த பகுதியும் எங்களுக்கு தேவையில்லை. ஓகே. அப்படின்னா ஒரு லெஃப்ட் டவுன் மெனுவில் கோனர் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனில் இருந்து ஒரு ரெக்டாங்கிள். ஓகே. இந்த ரெக்டாங்கிள் நீளம் வந்துட்டு 50. ஓகே. ஓகே. எங்களுக்கு தெரியும் இதில் இருந்து இதுக்கான தூரம் வந்துட்டு 15. அதே மாதிரி இதில் இருந்து இதுக்கு இடையிலான தூரம் வந்துட்டு 15. ஓகே. இப்போ வந்துட்டு ட்ரா பண்ணி முடிஞ்சுது. இதை வந்துட்டு எப்படி கட் பண்ணுறேன்டா, ஃபீச்சர்ஸில் போயிட்டு கட்டாக கொடுத்துட்டு எந்தெந்த பகுதி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு த்ரோட், அதாவது வில் இல்லை த்ரோட் ஆல், தென் ஓகே.